ஹலோ கைஸ், நான் உங்கள் எஸ்ஆர்எம் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து சும்மா விளையாண்டுருந்தேன். எனக்கு என்ன கண்டென்ட் போடுறேன்னே தெரியல. சரி, சும்மா ஒரு பேட்டில் ராயல் போனேன். சரி, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் பாட்டுக்கு நேராக போயிட்டுருந்தேன். போயிட்டு சரி ஒரு இடத்துல இறங்குவோம், பிரேசிலான்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் நேராக போனேன். போய் இறங்கிட்டு என்ன கண்டென்ட்டுன்னே தெரியல, எனக்கு என்ன போடுறது தெரியல. சரி இறங்கினதுக்கப்புறம் ஒரு கிடைக்கிற 2 கன் வச்சு சேலஞ்ச் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானும் இறங்கினேன். அது பொறுமையாக தான் இறங்குவேன், யோசிக்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு எனிமி இறங்கினான். நானும் சரி ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திக்குன்னு இறங்கிட்டு உள்ளே போனால் அப்பயும் ஐடி கொடுத்துட்டான் என் கையில். சரின்ட்டு அப்படியே ஒரு யூட்டன் அடித்து கீழே போய் பார்த்தா இங்கே கீழே வந்து அது என்ன நம்ம எனக்கு தெரியல, அது வேணான்ட்டு நான் பேராஃபால் எடுத்துட்டேன். அப்புறம் பேராஃபால் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு சரி எவனச்சு இருக்கானான்னு பார்த்துட்டு இல்லைன்ட்டு கார் எடுத்துட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சரி டக்குன்னு ஒரு பைக்கை பார்த்தேன். போகிற தம்பி பிரேக்குன்னு போட்டு டிடிஎஃப் மாதிரி பைக் எடுத்துகிட்டு சரின்ட்டு கொஞ்சம் தூரம் போனக்கப்புறத்தே மண்டையில் ஒரு மூலையில் ஒரு ஓடிச்சு. பைக்கில் போகிற எவனாச்சும் நம்மளை போட்டு தள்ளித்தானே என்ன பண்ணுறேன்ட்டு அப்படியே திரும்ப யூட்டன் அடித்து நேராக வந்து காரவே எடுத்துட்டேன். நான் இல்லை ஒரு பயம்தான், என்ன பண்ணுறது சரின்ட்டு காரவே நான் எடுத்துட்டேன். சரின்னு கார் எடுத்துகிட்டு நானும் எனிமி தேட ஆரம்பித்தேன். வெயிட் பண்ணி பாருங்கள் எனிமி மாட்டினானுங்களா இல்லையான்னு. அப்புறம் போடுறா தம்பி பிரேக்கு அப்படின்ட்டு எனிமியை பார்த்துட்டேன். அப்படியே ஒரு லெஃப்ட்டு திருப்பி நேராக போய் ஏற்றிடலான்னு நினச்சேன். பார்த்தா அங்கேன்னு பார்த்தா வடையாக ஓடி வந்துருந்தான். அப்படி தாங்க இறங்கி நல்லா ஒரு ஹெட்செட் கொடுத்து முடிச்சுட்டேன். அங்கே ஒருத்தன் நின்று லூட் அடிச்சுட்டு அப்புறம் அவனே ஒரு அடி முடிச்சுட்டு வைக்கலான்னு பார்த்தா ஓடணும். சரி ஒரு புல்லட்டாக அடிச்சு பார்க்கலான்ட்டு ஃபுல்லாக ரேட்டு தான் விழுந்துச்சு. அடிச்சுட்டு நானும் போய் லூட் அடித்தேன். அப்புறம் வந்து லூட் அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வெயிட் பண்ணேன். அங்கே ஒரு எனிமி அடிக்க பார்க்குறான் அண்ணியை. சின்னடா பண்ணுறதுன்ட்டு அப்படியே பார்த்தேன். அப்புறம் அந்த சைடு போயிட்டான். அப்படியே வாழை தாண்டி அடிக்க முடியுமான்னு பார்த்தா அடிக்க முடியலை. சரி நம்ம ப்ரோ பிளேயர் ஆச்சு அது மாதிரி அடிப்போம் அப்படின்னா புல்லட் பட மாட்டேங்க. அவன் கடைசியில் பட்டுருச்சு. சரி அங்கே ஒரு எனிமி இருக்கிறான், டக்குன்னு லூட் அடிச்சுட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு நானும் கேனு எல்லாம் எடுத்துகிட்டு நேராக போயிட்டேன். அவனை தேடி தான் போனேன். அப்புறம் பார்த்தா லெஃப்டில் 2 சண்டை ஓட்டுருந்தானுங்க. அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து அங்கே போனால் அங்கே ப்ரோ பிளேயர் ஓடிட்டு இருக்கு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற கொடுத்துட்டு இருக்கிறான் அவருக்கு. பில்டிங்ல 54 கொடுத்துட்டேன். 54 இன்னும் 90 கொடுத்துருப்பேன். இங்கே ஒருத்தன் அடிச்சுருந்தான். என் தலைவனடா அடிக்கிறேன், நான் அவனை முடிச்சு போட்டேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு 90 கொடுத்துட்டோம். அவர் வாழை போட்டால் விடுவானாடா ஒன்னே அப்படின்ட்டு இந்த கன் எடுத்துட்டேன். அந்த சின்ன துப்பாக்கி எடுத்துட்டேன், டபுள் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒரு சாண்டினோ போட்டு இப்படி போய் சர்ப்ரைஸ் கொடுத்தேன். அவரோட மைண்ட் வாய்ஸ் இப்போ ஒரு இது தான் இருக்கும், என்ன ப்ரோ இதில் ஒரு அளவு தான் ப்ரோன்ட்டு இருக்கும். சரின்ட்டு நானும் ஒரு லூட் அடிச்சுட்டு அப்படியே ரைட்டு போயிட்டேன் கைஸ். சரி அப்படியே சுற்றி மட்டும் ஏதாச்சும் எனிமி இருக்கானுங்களான்னு பார்த்துக்கிட்டேன். இன்னும் லைக் பண்ணலேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் எனிமி மாட்டலை. ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனிமி மாட்டுவானுங்க. லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எனிமி மாட்டுறானுங்களா என்னன்ட்டு. சரி நானும் அப்படி இப்படின்னு தேடி பார்த்தேன் எனிமி, ஒருத்தவனும் சிக்கலை. அப்போ நான்ட்டு சும்மா அப்படி சுற்றிட்டே இருந்தேன். அப்புறம் சரி கொடியை நட்டுவோம் அப்படின்னா டக்குனு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவனை வந்து என்னையாட அடிக்கிறேன்ட்டு அப்படியே அடிக்க பார்த்தேன், அடிச்சிட்டேன். அப்புறம் ஃபுல் ரேட்டில் கீழே ஒருத்தன் வந்துட்டான். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அவனே முடிச்சுட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் அந்த ரிப்பேர் கிட்டில் போட்டு அப்புறம் கீழே போனேன். லூட் அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ளே பின்னாடி வந்துடுவானுங்க. இங்கே ஒரு ஃப்ளாகை மட்டும் குத்திடலாம் அப்படின்ட்டு இங்கே ஒன்று குத்தினேன். சரி போய் லூட் அடிப்போம் லூட் பாக்ஸில் அப்படின்ட்டு நானும் போனேன். போய் லூட் அடிச்சுட்டு இருந்தேன். அப்படியே நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன்.
பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க டக்குன்ட்டு. விடுவோமா நம்மன்ட்டு அப்படியே பின்னாடி போனேன். அப்படியே பின்னாடி போனால் இந்த சைடு லெஃப்டில் ஒருத்தன் வந்துட்டான் பின்னாடி. ஸோ என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு நானும் பின்னாடி போயிட்டு வெறி கொண்டு ஓடுறான் சைடில் ஆட்டோ கட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடுவானாடா ஒன்றுன்ட்டு போனால் அங்கே ஒரு அக்கா வந்து ஓடி வந்துருப்பாங்க அங்கேருந்து. சரி இவனை ஒரு ஹெட்ஷாட்டில் முடிச்சுட்டு அந்த அக்காவை சரி ஒரு புல்லட்டாக போட்டு தள்ளுற பார்ப்போம் அப்படின்னா 2 புல்லட் முடிஞ்சு போச்சு. P90 ஒரு புல்லட்டாக போடுவேன். அப்புறம் அந்த அக்கா ரிவர்ஸில் ஓடி வருவாங்க டாயின்ட்டு. அப்புறம் விழுகும் பாருங்க. சரி டவுட் அடிச்சுட்டு நானும் நம்ம ஏரியாவுக்கே போவேன் திரும்ப. அப்புறம் நம்ம ஏரியாவுக்கே திரும்ப 10 அலைவு தான் இருக்கும். இன்னும் 9 பேர் தான் இருக்கானு. சேர்றா பூயா நமக்கு தாண்டா அப்படின்ட்டு நானும் அப்படியே வர்றப்போ அப்படியே சுற்றிட்டே இருந்தேன். ஏர்ட்ராப் கிட்ட ஒரு ப்ரோ பிளேயர் வந்தாப்புல. அங்கே வராரு உங்களுக்கு தெரியுதா? ஒரு 40 கொடுத்துட்டேன். அப்புறம் அடிக்கலான்னு போனேன். அப்புறம் போனால் வந்து அவர் வந்து வாழை போட்டு தடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்டாக ஆரம்பித்தேன். அப்புறம் அவர் அடிச்சுட்டே இருந்தார். டாய் ஃப்ரெண்டாயிடுறா ஒரு ரெட்டி ஏமால பட்டுச்சு கதையை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு நினச்சேன். 2 பேர் வந்துட்டானுங்க. இவன் பாதி டேமேஜ் கொடுத்தேன். இவனை முடிச்சிட்டேன். ஆனால் டைம்லேருந்து சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகே இவர் ஜெயிச்சிட்டாரு. சரி அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்